ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமாக, இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்ற நாம் ஒன்றாக பயணம் தொடங்கும் இந்த தருணத்திற்கு என் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய பதிவில் கர்மா பற்றி பேச போகிறோம். கர்மா அது வெறும் பழிவாங்கும் விதி அல்ல, அது வாழ்க்கையின் சமநிலை சக்தி. நாம் நினைப்பது போல் அது கோபமாக வராது, அது சத்தம் போடாது, ஆனால் அது கணக்கு போடுகிறது. நீ செய்கிற ஒவ்வொரு செயலும், நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் கூட இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அலை போல் பரவி செல்கிறது. நீ யாரையும் காயப்படுத்தும் போது அந்த வலி காணாமல் போகாது. நீ யாருக்கும் உதவும் போது அந்த நன்மை வீணாகாது. வாழ்க்கை ஒரு வயல், நாம் எல்லோரும் விவசாயிகள். நாம் விதைப்பது வார்த்தைகளால், நடவடிக்கைகளால், நினைவுகளால். நல்லதை விதைத்தால் நிம்மதி மரமாக வளரும். கெட்டதை விதைத்தால் அதே நிழலில் நாமே ஒரு நாள் நிற்க வேண்டி வரும். கர்மா அவசரப்படாது, அது உடனே பதில் தராது, அது எச்சரிக்கை கொடுக்காது, அது அமைதியாக காத்திருக்கும். நேரம் சரியான போது ஒரு துளி கூட குறையாமல் விளைவை துல்லியமாக திருப்பி தரும். நீ மறந்தாலும் கர்மா மறக்காது, நீ தவிர்த்தாலும் அது தவறாது. நல்லது செய்வது பயத்தால் இருக்கக்கூடாது. கர்மா திருப்பி அடிக்கும்ன்ற பயம் காரணமாக அல்ல, அது உன் குணமாக இருக்க வேண்டும். யாரும் பார்க்காத இடத்திலும் நேர்மையை காக்கும் மனிதன்தான் உண்மையில் வலிமையானவன். உன் மனசாட்சி, அதுவே உன் முதல் நீதிமன்றம். அங்கே நீ தோற்றால் வெளியில் வென்றாலும் பயனில்லை. நினைவில் வை, நீ உலகிற்கு என்ன தருகிறாயோ அதே உலகம் ஒரு நாள் உனக்கு திருப்பி தரும். இது மந்திரம் இல்லை, இது விதி இல்லை, இது வாழ்க்கையின் சமநிலை. ஏனெனில் கர்மா தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் தவறாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த நல்ல செய்தியை அவர்களுக்கும் சேர்த்துடுங்க. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.